எங்க ஊர்ல நான் கருமாந்திர பூ தாண்டி விற்பேன். கருமாந்திர பூவா? அது பெரிய டேரி. எவ்வளவு பேசுறீங்க? இதெல்லாம் குஞ்சு பொடி. அதெல்லாம் சம்பிங் பொடி நீட் நீட்டா இருக்கும். அப்ப தூரமா பூத்துக்கிட்டாது அதெல்லாம் அழகான ரோஜா தோட்டண்டி. ரோஜா தோட்டமா? ரோஜா பூ போய் போயிட்டு அந்த ரோஜா பூ வச்சு ரோஜா பூ பாவி எந்த ஊர்ல வேணா ரோஜா பறிக்கிறது கீழே இறங்கி போயிடு. போகலாம். இந்த கீழம்பியில மட்டும் போவாத. கீழம்பியில போன உனக்கு கீழே தள்ளி அடிப்பாங்க. கீழே தள்ளி பாவி அந்த ரோஜா கிட்ட போனா பெரிய 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 முள்ளு இருக்கும். நீ போன முள்ளு சருன்னு குத்துடுண்டி. எந்த தேவடியா எடுத்துருப்பாங்களா? யார பார்த்தா தேவடியா இருக்க போறது பையில வச்சிருந்து எவ்வளவு என்னடா பையில வச்சிருந்து படி தேவடியா? யாரு பார்த்தா தேவடியா இருக்க போறதுக்கா? பையில வச்சிருந்து எவ்வளவு எடுத்துருப்பா? யாரு? என்னடா காணோம்? எவன் எடுத்துருப்பா? என்னடா பையில கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறோமா? வேற அதனால சொல்ல என் பையில இருந்து யார் எத்தனை சொல்லுங்க. ஆன்சு பாயிட்டு ஒண்ணு இல்ல. அது ஜாதி மல்லிடி. என்ன சொன்ன? ஜாதி மல்லி. ஜாதி மல்லியா? ஆமா. ஏண்டி இருக்கிற பூ ஜாதி மல்லினா? ஜாதி மல்லினா அங்க தூரமா இருக்கிற பூலாம் இவ பூ. ஐயோ கும்பகோணத்து குண்டு மல்லிகை பூவான்னு கேட்டு. குண்டு மல்லியா? உன்ன மாதிரி நான் தவறால பேச மாட்டேன். அது பக்கத்துல பட்டு ரோஸ் பாரு. இதே ஆடி எழுதி இப்பதான். அப்படியா? ஏண்டி மலர்வடத்தை பார்க்கும்போது மலகப்பட்டதை மாறுகிறது. ஆமாண்டி. இப்பதான் பூஜை போட்டு வந்தாரு வாஜாரு. அதுக்குள்ள எவ்வளவு அறுமுடித்தாக தந்துக்கிறாளே. என்னடா எவன் வச்சுக்கிறான்னு தெரியல. என்னடா அறுமுடித்தாக காணண்டி. அடப்பாவி எந்த தேவடியா எடுத்துட்டு வந்திருப்பா சொல்லு. யாராவது எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்கடா. பூஜை போட்டு அரை மணி நேரம் கூட அவரு அதுக்குள்ள எவன் எடுத்து. ஏய் யாராவது எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்கடா. அப்படியா சொல்லிட்டு? ஆமாண்டா. எவன் எடுத்துக்கிறான்னு நான் பாக்குறேன் இன்னொரு வாட்டி. அப்படியா? மலர்வத்தை பார்க்கும்போது மனதேகப்பட்டதை மாறுகிறது. எப்படி? மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவது, மயில்கள் தோகை விரித்து ஆடுவது, மண்டுகள் நீங்காரம் பாடுவது, பார்க்க பார்க்க பரவசம், பார்த்து விட்டா சந்தோஷம். ஏண்டி இந்த மலர்வத்தை நான் பார்க்கும்போது உன்னுடைய மனது எப்படி இருக்குது? எப்படி தருவாரு? பட்டாம்பூச்செடி
வருகின்றேன். நீங்கள் நினைப்பது போல் நாங்கள் பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கருத்த முகமுடி மாரிமுத்தை, காளிமுத்தை, காற்றை தடுக்கலாம், கடல் அலையை தடுக்கலாம், ஈட்டியை தடுக்கலாம், எரிமலையை தடுக்கலாம். இந்த கருத்த முகமுடிக்கு கோபம் வந்துவிட்டால் தடுக்கவோ ஒடுக்கவோ யாரால் முடியாது. நம்முடைய ஜென்ம விரோதி யாரவன்? மலைநாட்டு தயாளம் அவனை பழித்தீர்க்க வேண்டும். இதுதான் நன்னாள். புறப்படுங்க மலைநாடு. மலைநாட்டு தயாள மன்னன் நாம் வரும் செய்தியை கேட்டு எங்கேயோ ஓடி மறைந்து விட்டான். விட போவதே கிடையாது. அவனை அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டோம். சற்று தூரம் சென்று தேடி பார்க்கலாம். ஆகட்டும், புறப்படு. மன்னனை கேட்டு கட்டுவதே என்னுடைய கடமை. நம் கடமை. ஆமா தலைவா. அதோ தெரிகிறது புகை. புகைக்குள் தான் மறைந்திருக்க வேண்டும் மன்னன். விடவே கூடாது. ஆகட்டும், புறப்பட்டு போங்க. கையை ஒதுட்டு காலு ஒதுட்டு தண்ணி சாப்பிடலையா? ஐயோ, அது இல்லாத முடியாத கை காலாம் நடுக்குது இப்போ. ஐயோ, காலை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா காலெல்லாம் வைக்கும் போது கையெல்லாம் தட 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 சிறக்குது. என்ன பண்ணு ஒண்ணு புரியலையே. காலு சிறக்கல, கை தான் சிறக்கல. அதான் பாத்தியா, அந்த நெடுக்கத்துல இதான போது பாரு பேச்சு. நாக்கு திரும்பல. ஆமா ஆமா. புகையை பார்த்ததும் பயம். பயம் பயம். என்னிடத்தில் மருந்து இருக்கு. அந்த மருந்த நீ அருந்த பொறுத்து வச்சுக்கிறீங்களா? ஐயோ, காப்பிய சாப்பிட்டா ஈரியாவா?
அதெல்லாம் பயிருக்கு போறது. வேற என்ன மருந்து? மனிதன் சாப்பிடுவதற்கு தனி மருந்து தயார் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஐயோ குடுங்க தலைவலிக்கு. அது இல்லைன்னா தமிழ்நாடே இல்ல. அதெல்லாம் குடிக்காத சீக்கிரம் சேர்த்து குடுவேன். இன்ட்ரி வாங்கி குடி சீக்கிரம் சாக மாட்டேன். ஏதோ ஒன்று புறா பயிர் வளர்றதே வளர்த்தோம். இதான் ஒயிட்டு வீரன். ஓ ஒயிட் பேரனா? ஒயிட் ரொம்ப ஓஹோ சாப்பிட்டு. நல்லா சாப்பிட்டு. ஏன்னா கீ ஊத்துன குடிக்கிறவங்களை கேட்டு பாடுறா. என்ன பூமாதேவிக்கு ஒரு பொட்டு விட்டா தான் நம்மளுக்கு போதை அதிகமா ஏறும். ஏறும். ஆமா யாராதுரா குடிக்கிறவங்களாம் அப்படி ஊத்தனா ஒரு ஆறா போவோம். மக்கள் எல்லாம் டாஸ் மறண்ட போக மாட்டாங்க. அப்ப எங்கதான் போவாங்க? ஆத்து ஓரமே நிற்பாங்க. ஆத்துக்கார வாரமே நீங்க லட்சம் கிடப்பாங்க. அதனாலதான் நீ சாப்பிட்டு எகிரி வரும். ஆட்டம் ஆட்டம் கொஞ்சம் பிடிச்சு போடுறான். போக மாட்டாங்க. சாவு கூட போக மாட்டான். பக்கத்துல வேணா போ. பக்கத்துல அடிக்க மாட்டான். சரி விடு நான் போறேன். குடி என்பதே ஆகாது. சரி 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 கண்டு குத்துக்கு வயிறு எரியுதுடா. வயிறு எரியுதா? வயிறு எரியுதடா. வயிற்றுல இருக்கிற நாக்கு பூசி சாவுதுடா பாதிய. வயிற்றுல இருக்கிற நாக்கு பூசி சாவுதா? அப்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டா சாப்பிட்டாதான் சொல்லக்கூடாது. வெளியாகும். சரி எவ்வளவு ஊத்த காண்டாடா நீ சரக்கு. வீரம் வந்துச்சுடா எனக்கு. வீரம் குடிச்சது வீரம் வந்து கை காலெல்லாம் நின்னு போச்சு நல்லா. இப்ப சொல்றான் யாரு வீட்டை கொளுத்தணும் கொளுத்தணும் எவன்